என் உயிரை, என் உயிரின் உணர்வை, உயிரை உணர்வை. உணர்வு எப்போ இருக்கும்? உயிர் உள்ள வரைக்கும். உயிர் எப்போ இருக்கும்? உணர்வு உள்ள வரைக்கும். உயிரும் உணர்வு எது வரைக்கும் இருக்கும்? உணவு உண்ணுகிறோம், உயிருக்கு உணர்வு இருக்குன்னு உண்ணுகிட்டு இருக்கிறோம். வாஸ்தவம் தான், உண்மைதான். நாம் இறந்து பட்டு போன பிறகு அவருக்கு உணர்வு உண்டா, உயிர் உண்டா அப்படின்னா இல்லை. எப்போ உயிர் இருக்குது, எப்போ உணர்வு இருக்குது? மூச்சு காற்று எனக்கும் உங்களுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் உணர்வும் இருக்குது, உயிரும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். திடீர்னு மூர்ச்சையாகி விழுந்துடுறார், மூச்சு இல்லை. மூச்சு இல்லாதனால பேச்சும் இல்லை. எல்லாம் கத்துறாங்க, அப்பா அம்மா ஐயோ ஐயா ஊன்னு கராமரான்னு கத்துறாங்க. அவருக்கு ஏதாவது காதில் விழுதானா வேலை தட்டி பார்க்குறாங்க, எழுந்திருக்கிறேன் எங்கே எழுந்திருக்கிறார்? எழுந்திருக்கவே இல்லை. மருத்துவர் வராரு, நாடி துடிப்பு பார்க்குறாரு, இருதய துடிப்பை பார்க்குறாரு, போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இருந்தவர் காற்று இருக்கிற வரைக்கும் தானே இருந்தார், இருக்கிறாருன்னு சொல்கிறோம். காற்றுல வந்தோம், காற்றுல இருக்கிறோம், காற்று போயிடுச்சுன்னா செத்து போயாச்சுன்னு அர்த்தம். அப்போ எது சத்து பொருள்னு தெரியாமலே, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ எது சத்துன்னா, உள்ளே ஓடி வெளியே வருகின்ற காற்று சத்து பொருள். சரி, அதை எவ்வாறு நாம் கணக்காக, அதுதான் பெரிய விஷயமே. அதுதான் நம்முடைய சித்த புருஷர்கள் ஞானிகள் எல்லாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பழக்கங்கள்லாம் இருக்குது. பாம்பு வந்து கனவுல வந்தாலும் பாம்பை அது துஷ்டமானது, அதோட இல்லை துரிஷ்டமானது, அது அதிர்ஷ்டமானதல்ல, அது வந்து இந்த பேய் பிசாசுன்னு சொல்லுகிற அந்த வகையில் சேர்ந்ததுன்னு வெளிநாட்டில் சொல்கிறாங்க. பாம்பை பற்றி அவங்கெல்லாம் வெறுத்து ஒதுக்குவார்கள். ஆனால் நம்முடைய இந்திய பாரத தேசத்தில், நம்முடைய தமிழகத்தில் தத்துவ சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்கிறதுன்னா, இந்த குண்டலினி என்று சொல்லுகின்ற அந்த சக்தியை, அந்த பேராற்றலை பாம்புக்கு இணையாக சொல்லுகிறார்கள். அந்த பேராற்றல் நம்முடைய குடலை போன்றே, அது வந்து ஒரு வைப்ரேஷனை ஒரு அலைவடிவ பொருள். அதை உணர்த்த முடியாது, உணரலாம். உணர்த்த முடியாது, உணரலாம். ஒவ்வொருவரும் உள் உணர்வை கவனமாக பார்க்கணும். ஏன்னா இந்த காற்று தான் மிக அற்புதமானது. ஆகாயத்துக்கு ஒரு அற்புதமான இடத்தை கொடுத்து காற்று தனக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. காற்று தான் உணர்வுகளையெல்லாம் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற பொருள் காற்று தான். எப்போ காற்று எந்த பகுதியில் செயலிழக்கிறதோ அந்த உறுப்பு செயல்படாது, அது நோய்வாய்ப்படும்.